மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வளையங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் 22 காளைகளை அடக்கி வெற்றி வாகை சூடியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. தை திருநாளாம் பொங்கல் நாளான இன்று கிட்டத்தட்ட தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு விழா சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்தது என்று கூறலாம். அந்த வகையில் தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது இறுதி சுற்றை எட்டி முடிவு பெற்றுள்ளது ராதிகா. தொடர்ந்து இந்த காலை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையிலான ஜல்லிக்கட்டு போட்டிய காலையில் பச்சை கொடியை தொடங்கி வைத்தனர். அந்த வகையில் ஊர் சுற்றுகளாக மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். 50 நபர்கள் வீதம் ஊர் சுற்றுகளாக, அதாவது மஞ்சள் நிறம், சிகப்பு கலர், மினிலம் என ஊர் நில கலர் டிஷர்ட்டுகளுடனான மாடுபடி வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். ஒவ்வொரு சுற்றுகளின் சிறந்த மாடுபடி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி சுற்றில் கிட்டத்தட்ட அந்த மாடுபடி வீரர்கள் இறுதிய சுற்றில் களமிறக்கப்பட்டு அதில் சிறந்த மாடுபடி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 57 பேர் காயமடைந்துள்ளனர். 9 பேர் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறலாம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் போட்டியில் மாடுபடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் உட்பட 57 பேர் காயமடைந்துள்ளனர். தொடர்ந்து 9 பேர், அதாவது தற்போது இங்க 20க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ சேவைக்குழு இருந்த போதிலும் கூட மேல் சிகிச்சைக்காக 9 நபர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே போன்ற இங்கேயும் கிட்டத்தட்ட 57 பேர், பார்வையாளர்கள் மற்றும் மாடுபடி வீரர்கள், காளையின் உரிமையாளர்கள் 57 பேர் தற்போது காயம்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஆனது தற்போது முடிவு பெற்றுள்ளது. இதில் முதல் மாடுபடி வீரர், அதாவது முதல் மாடுபடி சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு காளையும் காரும் மற்ற சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் வழங்கப்பட உள்ளது. அதன்படி சிறந்த மாடுபடி வீரர் வளையங்குளம் பாலமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 22 காளைகளை பிடித்துள்ளார். அதாவது வளையங்குளம் பாலமுருகன் 22 காளைகளை பிடித்து முதல் மாடுபடி வீரர் என்ற பரிசை பெற்று தற்போது காரை வென்றுள்ளார். அதே போல இரண்டாமாக அவனியாபுரம் கார்த்திக் 17 காளைகளை பிடித்து 2ஆம் பைக்கை வென்றுள்ளார். அதே போல சிறந்த காளைக்கு டிராக்டர் வழங்கப்பட இருக்கிறது. மேற்கொண்டு பரிசுகள் தங்க நாணயம், சைக்கிள் மற்றும் பீரோ, கட்டில் உண்ட பல பரிசுகள் இங்கு தற்போது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்த 600 வீரர்கள் பதிவு செய்தார். அது 573 பேர் பங்கேற்க வந்துள்ளனர். 12 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த மருத்துவ பரிசோதனை போது ஏனென்றால் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இந்த வாடிவாசல் கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு அப்பால் அங்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு தான் ஒவ்வொரு சுற்றிலும் காளைகள் களம் இறக்கப்படுகின்றன. அந்த களம் இறக்கப்படும் காளைகளுக்கு முழு மருத்துவ பரிசோதனை செய்த பின்புதான் அவர்கள் வாடிவாசலுக்கு களம் இறங்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த நிலையில் தற்போது 650 காளைகள் தற்போது களம் கொண்டுள்ளனர். சிறந்த காளைக்கான பரிசு, முதல் பரிசு டிராக்டர் வழங்கப்படவுள்ளது. அது அமைச்சர் வழங்குகிறார். அதே போல சிறந்த மாடுபடி வீரர் என வளையங்குளம் கார்த்திக் பாலமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 22 காளைகளை படித்து முதல் பரிசை வென்றுள்ளார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டான சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது என்று கூறலாம். அதே போல நாளை தினம் பாலமேடும், நாளை மறுநாள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. ராதிகா.